36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு sreemurugantravel.com. அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். 20 வருடம் கழிச்சு இப்போ கில்லி ரீரிலீஸ் ஆயிருக்கு. ஆடியன்ஸ் மத்தியில் இருக்க அந்த வரவேற்பை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி சார் இருக்கு? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நியூ ஃபிலிமோட அப்போ ரிலீஸ் ஆன கில்லியோட இப்போ அதிகமாக என்ஜாய் பண்ணுறேன். கில்லி படத்தில் இருந்தவங்க யாராவதுலாம் உங்களுக்கு கால் பண்ணாங்களா? விஜய் சார், டேரக்டர் சார், எல்லாரோட பேசிகிட்டு இருக்கோம். விஜய் சாரோட முன்னாடி பேசினேன், இப்போ அவங்களோட ஜெகதீஷோட பேசுகிறேன். அவர் பயங்கர குஷி சார். அப்புறம் விஜய் மதர் பேசினாங்க, த்ரிஷா மதர் பேசினாங்க. இப்போ விஜய் சார் கில்லி மாதிரி அஜித் சாரோட ஒரு 3 படம் மிகப்பெரிய ஹிட் படங்கள், அதில் எதை சார் நீங்கள் ரீரிலீஸ் பண்ணணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? எல்லாமே பண்ணுவோம் கண்டிப்பாக. வேதாளம் ஏதாலும் மிகப்பெரிய மாஸ் ஃபிலிம், ஹிட் ஃபிலிம். கில்லி அதற்கு முந்தின படம் விஜய் அவர்களுக்கு சரியாக போகலை. பட் அந்த படம் ரிலீஸ் ஆன ஒரு 2 வாரத்திலேயே நீங்கள் இந்த கில்லி படத்தை மிகப்பெரிய அளவில் ரிலீஸ் பண்ணீங்க. அந்த நம்பிக்கை எப்படி சார்? குஷி டைம் கூட அதுக்கு முன்னாடி விஜய் சார் படம் ஒரு 5-6 படம் ஓடலை. இப்போ நான் எப்போவுமே என்ன பண்ணுறேன்னா, ஒரிஜினல் வெர்ஷனோட இந்த வெர்ஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே இருப்பாங்க சார். ஒரிஜினல்லேருந்து இதெல்லாம் மாறுபடலாம் அப்படின்ற இதை வந்துட்டு நீங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரீடம் கொடுத்தீங்க? இந்த தெலுங்கில் கொஞ்சம் கிளாஸாக இருக்கும் இந்த கில்லி, இங்கே டோட்டல் மாசாக இருக்கும். அதுக்கு காரணம் முக்கியம் தரணை. சாங்ஸ் எல்லாமே அதில் ஒரு மெலோடி சாங் 1-2 இருக்கும். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே சார். இப்போது 20 வருடம் கழிச்சு இப்போ கில்லி ரீரிலீஸ் ஆயிருக்கு. ஆடியன்ஸ் மத்தியில் இருக்க அந்த வரவேற்பை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி சார் இருக்குது? ரெஸ்பான்ஸ் 20 வருஷம் கழிச்சு நல்லா இருக்கும்போது சந்தோஷமாக இருக்கும், நம்பர் 1. ஆனால் நாங்கள் இதெல்லாம் பார்த்த பிறகு எல்லோரும் சொல்லுங்கள், நாங்கள் ப்ரெடிக்ட் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா அந்த ஜென்ரேஷன் தியேட்டரில் பார்க்கல. அப்போ 5 வயசு இருக்கும் அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது. இப்போ 25 வருஷம் வந்திருக்கும். அவங்களுக்கு அந்த சந்தர்ப்பம், அந்த வாய்ப்பே இல்லை. டிவியில் பார்க்கலாம், சோஷியல் மீடியாவில் பார்க்கலாம், தவிர தியேட்டரில் பார்க்குற ஒரு சுச்சுவேஷன் இல்லை. நாங்கள் ஏன்னா ஃபிலிமில் ஷூட் பண்ணோம், இப்போ தான் டிஜிட்டைஸ் பண்ணி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களுக்கு ஒரே கொண்டாட்டமாக இருக்குது. எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒவ்வொரு சாங், ஒரு டைலாக், ஒரு இதுக்கு எப்படி ஆடுறாங்க. நியூ ஃபிலிமோட அப்போ ரிலீஸ் ஆன கில்லியோட இப்போ அதிகமாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஓகே, அது ப்ரெடிக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னீங்களே சார், அது என்ன தான் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாலும் நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பீங்க இந்த அளவுக்கு வரும், இந்த அளவுக்கு கூட்டம் வரும். எதுக்கு சொல்கிறேன்னா, கூட்டம் இல்லை, என்ஜாய் பண்ணாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, நிறைய பேர் சொன்னாங்க, நிறைய வாட்டி டிவியில் போட்டாங்க, நிறைய வாட்டி படம் பார்த்துட்டாங்க, இது பார்ப்பாங்களா, பழைய படம் தானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே நான் 2 படம் தெலுங்கில் பண்ணேன். குஷி தெலுங்கு பண்ணேன். ஆமாம். அப்புறம் தெலுங்கு 7G ரெயின்போ காலனி தெலுங்கில் பண்ணேன். அப்போ தியேட்டரில் பார்க்கும்போது என்ன ரெஸ்பான்ஸ் இருந்து அப்போ நான் ஆச்சரியப்பட்டேன். அப்போ பார்த்த பசங்க இல்லை, இப்போது வேறு ஜென்ரேஷன் பார்க்குறாங்க. அப்போது சில பேர் என் கை பிடிச்சிட்டு, சார் எங்களுக்கு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தீங்க, தேங்க்ஸ் சார்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு புரிஞ்சிச்சு, இப்போ இவங்களுக்கு பார்க்குற என்ஜாய் பண்ணுற சந்தர்ப்பம் வந்தால் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்கன்ட்டு. அதில் இப்போ நான் 3 படம் விஜய் சாரோட பண்ணியிருக்கேன். குஷி, கில்லி, சிவகாசி. முதல்ல நியாயமாக பார்த்தா ஃபஸ்ட் குஷி பண்ணணும். பட் நான் ஃபஸ்ட்டு கில்லி பண்ணேன்னா, இது ஒரு செலிப்ரேட்டிவ் ஃபிலிம், என்ஜாய் பண்ண வேண்டிய தியேட்டரில் கொண்டாடுற ஒரு படம். எல்லா கேரக்டர், எல்லா டைலாக், எல்லா சாங்கும் எல்லாருமே அந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டான ஃபிலிம். அதனால் முதல்ல இது ரிலீஸ் பண்ணோன்னு பண்ணியிருக்கேன். ஓகே, அப்போ அடுத்தடுத்து நம்ம சிவகாசி இதெல்லாம் எல்லாமே பண்ணுறோம். கண்டிப்பாக. சார், நீங்கள் தியேட்டர் போயிட்டு ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்களா சார்? நான் பார்த்தேன். நான் ரோஹிணியில் பார்த்தேன், கமலாவில் பார்த்தேன். பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சிச்சு. அவங்க இப்போ இருக்கிற நிறைய பேருக்கு என்னையே தெரியாது ஆக்சுவலி. இதுக்கு முன்னாடி கண்டினியூவாக படம் பண்ணும்போது அப்போ தெரியும். இப்போ அது அவங்களே பார்த்துட்டு இருந்தேன் நான். இப்போ இன்னும் ஒரு புது விஷயம் என்னென்னா, அப்போது ஃபஸ்ட்டு டே கேர்ள்ஸ் வர மாட்டாங்க. அப்போ பசங்க தான் வருவாங்க. இப்போ அவங்களும் இவங்களோட சேர்ந்து பயங்கர இவங்களோட ஜாஸ்தி குஷியாக டான்ஸ் ஆடுறாங்க. அந்த மாதிரி இப்போ சுச்சுவேஷன் மாறிடுச்சு. ஓகே சார். படம் சார்ந்து கில்லி படத்தில் இருந்தவங்க யாராவதுலாம் உங்களுக்கு கால் பண்ணாங்களா? விஜய் சார், டேரக்டர் சார்? டேரக்டரோட பேசினேன், வித்யாசாகர் சாரோட பேசினேன், கேமராமேனோட பேசினேன், எல்லாரோட பேசிகிட்டு இருக்கோம். விஜய் சாரோட முன்னாடி பேசினேன். இப்போ அவருடைய பிஏ ஜெகதீஷோட அவர் பயங்கர குஷி சார். அப்புறம் விஜய் மதர் பேசினாங்க, த்ரிஷா மதர் பேசினாங்க. ஆமாம், எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக கேள்விப்பட்டேன். எல்லோரும் ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கள் சொன்னாங்க.
ஓகே சார், கில்லி உங்க கரியர்ல எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான படம், உங்களோட அந்த ப்ரொடக்ஷன் அந்த கரியர்ல எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான? ஆமாம், டெஃபினட்டாக ஒரு முக்கியமான படம் எனக்கு. அப்போது ரொம்ப காஸ்ட்லியான ஃபிலிம். அப்போது அந்த மார்க்கெட்டு, அப்போது விஜய் இருக்கிற அந்த இதோட ஹை பட்ஜெட் ஃபிலிம். அந்த அந்த மாதிரி யாருமே அவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ண மாட்டாங்க, அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக. பண்ணியும் சக்ஸஸ் ஆகிறது தான் மெயின் மோட்டிவேஷன். சக்ஸஸ் ஆகலைன்னா எல்லாமே டிசப்பாயிண்ட் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக அந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆச்சு. இன்றைக்கும் அது ப்ரூவ் ஆச்சு, எவர் க்ரீனாக இருக்குது. இப்போ இன்னொரு 2-3 இயர்ஸ் கழிச்சு பண்ணாலும் திருப்பி ஓடும். ஓகே சார், இப்போது எல்லாரும் ஒரு விஷயம் யோசிப்பாங்க, அவரோட முந்தின படம் எந்த அளவுக்கு போயிருக்கு, அதுக்கு அடுத்த படம் எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. கில்லி அதற்கு முந்தின படம் விஜய் அவர்களுக்கு சரியாக போகலை. பட் அந்த படம் ரிலீஸ் ஆன ஒரு 2 வாரத்திலேயே நீங்கள் இந்த கில்லி படத்தை மிகப்பெரிய அளவில் ரிலீஸ் பண்ணீங்க. அந்த நம்பிக்கை எப்படி சார் வந்து? ஈவன் குஷி டைம் கூட அதுக்கு முன்னாடி விஜய் சார் படம் ஒரு 5-6 படம் ஓடலை. இப்போ நான் எப்போவுமே என்ன பண்ணுறேன்னா, அந்த என்ன ஸ்கிரிப்டு இப்போ அப்படி பார்த்தா என்னோடய சக்ஸஸ் ரேஷியோ 90% எல்லாமே சூப்பர் ஹிட்டு. ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு, டிசைடேஷன். ஆனால் படம் பண்ணுறது 2 விதமாக இருக்கும். ஒன்றும் ஒரு எந்த ஹீரோ இருந்தாலும் அவங்களுக்கு என்ன மார்க்கெட் இருக்கோ அதுக்குள்ளே ஒரு படம் பண்ணி ரிலீஸ் பண்ணுறது. இன்னொன்று வந்து அந்த ஸ்கிரிப்ட் என்ன டிமாண்ட் பண்ணுதோ அந்த அளவுக்கு செலவு பண்ணும்போது பட்ஜெட் கூடும், கண்டிப்பாக கூடும்போது அதுக்கு எல்லாருமே பிஸ்னஸ் தானே பண்ணுறாங்க, அதுக்கு தான் தயங்குவாங்க. பட் நான் எப்போவுமே அது பார்த்ததில்லை. எங்குள்ளவே ஒரு வார் நடக்கும், டெக்னீஷியனாக ப்ரொடியூசரான்ட்டு. பேசிக்கலி ஐம் ஏ டெக்னீஷியன். அதனால் டெக்னிக்கலாக நிறைய விஷயங்கள் இண்டஸ்ட்ரிக்கே நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். கிராஃபிக்ஸும் சரி, ஃபஸ்ட் டைம் பண்ணுறது, ஃபஸ்ட் டைம் ஃபாரினில் மேக்கப் ஹாலிவுட்லேருந்து வந்ததும், ஃபஸ்ட் டைம் ஹாங்காங்கில் கிராஃபிக்ஸ் பண்ணோம், இந்தியன் படத்துக்கு கூட, இந்தியனுக்கு. அப்புறம் அந்த மாதிரி நிறைய ஆஸ்திரேலியாவில் ஃபஸ்ட் டைம் ஷூட்டிங் பண்ணியிருக்கோம். நிறைய விஷயங்கள் ஜென்ரேஷனுக்கு இப்போது மாடி அப்டேட்டடாக ஆகிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி படங்கள் நம்மளும் பண்ணிகிட்டே இருந்தால் தானே நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு யூஸ் ஆகும். ஓகே சார், இப்போது கில்லி பார்க்குறவங்க நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரிஜினல் வெர்ஷனோட இந்த வெர்ஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே இருப்பாங்க சார். அந்த விஷயத்த பண்ணலாம், ஒரிஜினல்லேருந்து இதெல்லாம் மாறுபடலாம் அப்படின்ற இதை வந்துட்டு நீங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரீடம் கொடுத்தீங்க? என்ன ஆகுனா, சப்ஜெக்ட் அதே தான் இருக்கும், அந்த லாங்குவேஜ் தகுந்த. ஃபார் எக்ஸாம்பிள் குஷி தமிழில் நான் தான் ப்ரொடியூசர். பட் த சேம் கண்டென்ட் தெலுங்கில் பண்ணோம். அந்த மணிரத்னம் சார், ராஜீவ் மேனன் எல்லாம் பார்த்தா இந்த ரீமேக் மாதிரி இல்லை, ஃப்ரெஷ்ஷாக பண்ண மாதிரி இருக்குது. இப்போது அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணியிருக்கோம் தெலுங்குக்கு. அந்த மாதிரி அதாவது இந்த தெலுங்கில் கொஞ்சம் கிளாஸாக இருக்கும் இந்த கில்லி, இங்கே டோட்டல் மாஸாக இருக்கும். அதுக்கு காரணம் முக்கியம் தரணை. சாங்ஸ் எல்லாமே அதில் வந்து ஒரு மெலோடி சாங் 1-2 இருக்கும். இது எல்லாமே மாஸ் சாங்ஸ் தான். அதுதான் படத்தை அப்படி வச்சு இன்றைக்கி பார்க்கும்போது எல்லாமே ஆடியன்ஸ் எப்படி இருக்காங்கன்னா பயங்கர மாசான ஆளுங்க தான் வர்றாங்க. கண்டிப்பாக சார். அந்த டைமில் ஏதாவது முரண்பாடுகள் உங்களுக்கும் டைரக்டருக்கும் வருமா, இதெல்லாம் மாற்ற வேணாமே அப்படின்ற மாதிரி ஏதாவது வச்சிங்களா நீங்கள் டைரக்டர் தரணி சார்கிட்ட? இல்லை, ஒரே ஒரு நானும் வித்யாசாகர் சார் ரொம்ப மோசம் தரணி, ஒரு மெலோடி சாங்காவது பண்ணலாம்னு கேட்டோம். கேட்டோம். அந்த அதில் வந்து செப்பவே சிறுகாலி இல்லை அது அந்த மாதிரி சாங் இருக்குது. ஆனால் இல்லை விஜய் சாரும் மாஸ்காட்டு அவர் மாஸ் சாங்கே பண்ணுவார். எல்லாமே மாஸ் சாங். ஒரு படத்தில் ஒன்று இருக்கும், அர்ஜுன் அருவியல் ஹரிச்சன் எல்லாமே ஸ்பீடு. அப்படி போடுலேருந்து சூர தேங்காய் அடுறாரு தான் எல்லா சாங்கும், மாமே எல்லா சாங்கும் மாஸ் சாங். ஓகே சார், இப்போது இந்த படம் வந்துட்டு ஒரு ரீரிலீஸ் எப்படி ஒரு புதுப்படம் ரிலீஸ் ஆகுமோ அந்த அளவுக்கு அதிகமான தேட்டரில், ஸோ உங்களால் இத்தனை தேட்டரில் ரிலீஸ் ஆச்சுன்னு சொல்ல முடியுமா? இது கிட்டத்தட்ட 396 மேலே அப்படின்னு 300-350. அப்புறம் கேரளா எல்லா ஸ்டேட்டும் வேர்ல்டு வைட் ரிலீஸ் பண்ணிட்டான்ல. ஏன்னா திருப்பி இப்போ சில பேர் இப்போ கூட என்னை வந்து சார் வேதாளம் ரைட்ஸ் கொடுக்குறீங்களா, மலேசியா கண்ணையா இருந்தார் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டேன். நான் வந்து அவங்க தியேட்டர் ஃபீடிங்காக படம் தர மாட்டேன். இந்த படமாக ரிலீஸ் பண்ணோம். படம் பண்ணும்போது ப்ராப்பராக எல்லாமே பண்ணோம். அவங்களுக்கு ஏதோ ஒரு முன்னாடி அதான் நடந்தது. அவங்களுக்கு ஏதோ காலியாக இருந்தால் பழைய படம் போடுவோம்னு சொல்லி போடுவாங்க. சின்ன வயசுலேருந்து எங்கள் ஊரில் பார்த்துருக்கோம். புது படம் ரிலீஸ் ஆகும், எங்கள் ஊரில் பழைய படம் ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ அது ஃபீடிங்காக பண்ணுறது. அது அப்படி இல்லை சின்ன படம் பழசனாலும் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருப்பாங்க, எவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் படம். ஸோ அது ப்ராப்பராக ரிலீஸ் பண்ணோம்ல. இப்போ இதுவே நான் டிசம்பர் 31 ரிலீஸ் பண்ணலான்னு நினச்சேன். டிசம்பர் 30. ஏன் சார் அந்த டேட்டு? ஏன்னா இயர் எண்டிங் பண்ணலான்னு பார்த்தோம். அப்புறம் அதுக்கு முன்னாடி விஜய் சார் பர்த்டே அன்னைக்கு பண்ணலான்னு நினச்சோம்.
அப்போது ரெடி ஆகலை கண்டென்ட் எங்கே இருந்து. அதுக்கப்புறம் ட்ரைலர் ரெடி பண்ணல. ஸோ ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம். அப்புறம் ஜனவரி 26 பண்ணலாம்னு நினச்சேன். இப்படியே அப்புறம் நான் பிஸியாக இருந்தேன். இப்படி ப்ராப்பராக இப்போ பார்த்துட்டு சம்மரில் பண்ணலாம், அது எலெக்ஷன் அது கூட நான் ஃப்ரைடே பண்ணாமல் ஏன் சாட்டர்டே பண்ணோன்னா 19th எலெக்ஷன். ஸோ எல்லோரும் 2 ஷோ இருக்கும், பிஸியாக இருப்பாங்க. அதனால் சாட்டர்டே பண்ணலான்னு சொல்லி ஓவர்சீஸில் நாங்கள் 19th பண்ணிக்கலாமான்னு கேட்டாங்க. அங்கே புது படம் இல்லைல்ல, பண்ணிக்கிங்க, பரிசு வந்துடும், அந்த மாதிரி பிரச்சனை ஒன்றும் இல்லையா, ஆல்ரெடி ரிலீஸ் ஆன படம் தானே. அங்கே 19th ரிலீஸ் ஆச்சு, இங்கே 20th ரிலீஸ் ஆச்சு. ஓகே சார். நிறைய புது படங்கள் இந்த வருடம் ரிலீஸ் ஆன புது படங்களோட முதல் நாள் வசூலை இந்த கில்லி ரிலீஸ் வந்து பீட் பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் கேள்விப்பட்டீங்களா அந்த விஷயங்கள்? இல்லை, அப்படி இல்லை, எங்களுக்கு தெரியாது. பட்டு இப்போ ஜனவரிலேருந்து ரிலீஸ் ஆன படங்கள் தியேட்டர்கிட்ட இவ்வளோ ஒரு செலிப்ரேஷனாக இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனோட க்ரௌடு பார்க்கும்போது இது ரொம்ப அது ரொம்ப நாளாக அதில் ரேர் ஒரு படத்துக்கு பார்க்கும்போது, அதனால அப்படி சொல்கிறாங்க எல்லாமே. ஓகே சார், இப்போ வந்து ஒரு ப்ரொடியூசராக கில்லி படத்தோட உங்களோட முதல் நாள் நிறைய ஆடியன்ஸ் சொல்கிறாங்க சார், எனக்கு நாஸ்டாலஜிக்காக இருக்குது, அந்த டைமுக்கே எங்களை கூட்டு போன மாதிரி இருக்குது. உங்களுக்கு அந்த மாதிரி இருந்ததா? நீங்கள் கில்லி படத்தை முதல் ஷோ பார்த்துருப்பீங்கல்ல ரிலீஸ் பண்ணும்போது? இல்லை, நான் தியேட்டரில் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது, இவ்வளோ நான் தான் இந்த படம் எடுத்தேன்னா, ஏன்னா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக படம் போதுன்னா அவ்வளோ மெம்பர் ஆஃப் ஷார்ட்ஸ் எடுக்கணும், எத்தனை கேமரா யூஸ் பண்ணியிருக்கோம், இவ்வளோ 3 lakhs ஃபிலிம் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம். 16,000 ஃபீட்டுக்கு மேக்ஸிமம் 40,000 சின்ன படம், பெரிய படம் ஒரு 100 ரோல்ஸ் 1 lakh மேக்ஸிமம் பெரிய படத்துக்கு போனாங்க. இந்த படத்துக்கு 3 lakhs எக்ஸ்போஸ் பண்ணி எல்லாமே 4 கேமரா ஹை ஸ்பீட் அப்படி ஆன் பண்ணணும், ஜர்ன்னு ஓடும். அப்போ அந்த மாதிரி ஷார்ட்ஸ் கட் பண்ணி யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்த படத்துக்கு என்னென்னா ரிலீஸ் அப்போது அந்த 8 ரீல் 4 டபுள் ரோல் டூப் நைட் பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஏன் பண்ணோன்னா அந்த அவ்வளோ மெமரி ஆஃப் ஷார்ட்ஸ் இருக்குது ஒவ்வொரு ரீலுக்கும். அப்போ மெமரிக்கு ஒரு பிரிண்டிங்க்கு மிஷினுக்கு கூட மெமரி இவ்வளோ ஷார்ட்ஸ் தான் இருக்கும். அப்போ தான் ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரியும், அது வரைக்கும் தெரியாது. லேபில் இன்ஜினியர் சொல்கிறார், சார் இது ரொம்ப ஸ்லோ, கஷ்டம், கண்டிப்பாக இந்த 4 டபுள் ரோல்ஸ் 8 ரீல் டூப் நைட்டு பண்ணணும் அப்படின்னு யோசித்து அதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லி, என்ன பிரசாத் லேப் மேலே நம்பிக்கை இருக்கான், பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. அப்புறம் கேமராமேன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணார், சார் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தேன், ஆக்சிடென்ட்டு கூட மீட் பண்ணேன், இது டூப் நைட் பண்ணிடுங்களா சார் அப்படி. நான் என்ன பண்ணுறது, இப்போ மெம்பர் ஆஃப் ஷார்ட்ஸ் இருக்குது, மிஷனுக்கு வந்து மெமரி பவர் இவ்வளோ தான் இருக்குது, கவலைப்படாதீங்க, அவங்க நல்லா பண்ணுவாங்க, ஒரிஜினல் நைட்டோடு நல்லா பண்ணுவாங்கன்னு சொல்லி அப்படி தான் பண்ணுவாங்க. அதனால அவ்வளோ ஸ்பீடாக இருக்குது. ஓகே சார், இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த மீம்ஸ் இந்த மாதிரியான சோஷியல் மீடியா விஷயங்கள்லாம் நீங்கள் பார்ப்பீங்களா, இல்லை யாராவது ஏதாவது சொல்லுவாங்களா? இல்லை, நான் ரொம்ப ரேர். ஓகே, இதில் நிறைய பேர் வந்துட்டு மீம்ஸில் என்ன போட்டுட்ருக்காங்கன்னா, இது வந்து இப்போ புதுசாக ரிலீஸ் ஆன மாதிரியும், இந்த காலத்து பசங்க இந்த காம்போ மீண்டும் வரணும், இந்த ஹீரோ இந்த ப்ரொடியூசர் இந்த டேரக்டர்லாம் திரும்ப வந்து ஒரு படம் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மீம்லாம் போடுறாங்க. அதெல்லாம் இப்போ நான் நேரடியாக உங்கள்கிட்ட கேட்குறேன், அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை, ட்ரை பண்ணால் நடக்கலாம். அதை பற்றி இப்போது நேற்று கமலா தேட்டரில் கேட்டாங்க கில்லி 2 பண்ணோன்னு சொல்லி. நான் சொன்னேன், இப்போது எல்லாமே இந்தியா மொத்தத்தில், நாட் ஃபார் கில்லி. இப்போது என்னை நாயக்கன்னு முதல்ல ஹிந்தியில் நாயக் 2 பண்ண சொல்லி கேட்குறாங்க. இப்போ நான் 7G2 பண்ணுறேன். ஆமாம், 7G Part 2 ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் இந்தியன் 2 பண்ணுறாங்க. இப்போ நான் பண்ணுற ஹரிஹர் வீரமால் தெலுங்கில் Part 1 தான் ரிலீஸ் பண்ணேன், அது Part 2 பண்ண போகிறோம். இப்போ பாகுபலி 1, 2, ஸோ எல்லாமே Part 2க்கு பயங்கரம் அந்த ட்ரெண்டியாக இருக்குது இப்போ எல்லா படங்களும். ஸோ நம்ம ஒரு கில்லி 2 பாசிபிளாக இருந்தால் எதிர்பார்க்கலாம். தெரியாது, இப்போது விஜய் சார் திருப்பி பண்ணணும், அவர் பாலிடிக்ஸ் போகிறேங்கிறாரு, எப்படி இருக்கும் யாருக்கும் தெரியாது இல்லை, அது நேச்சர் தான் டிசைட் பண்ணும். கண்டிப்பாக சார், நடந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், ஆடியன்ஸ் ரொம்ப கொண்டாடுவாங்க. உங்கள் லைஃப்பில் உங்கள் அந்த ஃபில்மோகிராஃபியில் வந்து அஜித் சார் அண்ட் விஜய் சார் 2 பேருமே வந்துட்டு ஆளுக்கு 3 படம் பண்ணியிருக்கீங்க. அந்த 3 படமுமே மிகப்பெரிய வெற்றி 2 ஹீரோஸ்க்குமே கொடுத்துருக்கீங்க நீங்கள். அப்படிங்கும் போது அது எந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப லக்காக நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நான் எப்போவுமே லக்கே இல்லை. இப்போ எதுவாக என் லைஃப்பில் நான் ஒரு படம் வந்து சூப்பர் ஹிட் ஆகும் அப்படின்னு நம்பி அது ஃபெயில்யூர் ஆனதே இல்லை. இது அப்படி இல்லை. முதல்ல என்ன 10% ஆவரேஜாக இருக்குன்னா அது எனக்கு முதல்ல தெரியும். ஆனால் ஃபைனான்ஷியல் சுச்சுவேஷனோ இல்லை அந்த ஸ்டார்ட் பண்ண கட்டாயத்தில் ஆனாலேயோ ஆன படங்கள் தவிர அப்புறம் சரி பண்ணிக்கலாம், அப்புறம் முடியாது, அப்படி தான் தவிர எனக்கு என்னுடைய பிகினிங்லேருந்து எக்ஸ்பீரியன்ஸோட சரி ஃபவுண்டேஷன். இப்போது ஒரு படம் வந்து பார்த்த பிறகு நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லலாம், ஆனால் எடுக்கிறதுக்கு முன்னாடி டிசைட் பண்ணுறது நம்ம தானே. இந்த ட்ரெண்டில் போகணும், இந்த சப்ஜெக்ட் பண்ணணும், இந்த ஹீரோ இது நல்லாயிருக்கும்,
இப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுற நம்ம டிசைட் பண்ண பிறகு தான் அப்புறம் நல்லா இருக்கு அப்படி நல்லா சொல்கிறது. ஸோ அதனால் வந்து என் படங்களை எப்போவுமே எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருந்தால் தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறது. ஓகே சார், இப்போது நீங்கள் ரீரிலீஸ் அடிப்படையில் பட்ஜெட் கூட ஏன் இருக்குதுன்னா பண்ணும்போதே எங்காவது இருந்தால் திருப்பி அது கரெக்ட் பண்ணுவோம், மறுபடியும் ஷூட் பண்ணுவோம். நிறைய பேர் என்னென்னா இது எல்லாமே ஃபைனான்ஷியல் இன்வால்மெண்ட்டு. திருப்பி ஷூட்டிங்காக வேணாம் போகிறோம் அப்படின்னு வாங்க, நான் போகிறேன்னு சொல்ல மாட்டேன். நல்லா வர வரைக்கும் எடுக்கணும்னு நினைப்பேன். பட் எல்லா ப்ரொடியூசரும் அப்படி நினைக்க மாட்டாங்க டெஃபினெட்லி. பிகாஸ் என்ன இப்போ ஒரு படம் விற்றுட்டோம், அதுக்கப்புறம் மறுபடியும் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணால் திருப்பி அது வராது. ஓகே சார். சார், உங்களோட அந்த கரியரில் எந்த படம் மிகப்பெரிய லாபத்தை உங்களுக்கு கொடுத்த படம்? பிகாஸ் கண்டினியூ பண்ணியிருக்கிறதுனால பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால வந்து ஒரு நல்ல ரெகுலர் போயிட்டுருக்கோம். குஷி தெலுங்கில் மட்டும் எனக்கு ஒரு ஏரியாவில் 2.5 crores ஓவர்ஃப்ளோ வந்து ஒரே ஏரியாவில் தெலுங்கானாவில். அந்த அது பிஃபோர் ஃபிலிம் பவன் கல்யாண் சார் வந்து பத்ரியன் படம் பண்ணியிருந்தார். நெக்ஸ்ட் ஃபிலிம் குஷி பண்ணோம். அதில் அவங்க ஒரு எவ்வளோ ஹிட் ஆச்சோ அந்த ரேஞ்சுக்கு நான் என்ஆர்ஐ பண்ணேன். அதுக்கப்புறம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு, அதுலேருந்து ஓவர்ஃப்ளோ வந்தது. இது எல்லாமே எனக்கு எல்லாமே ஓவர் பட்ஜெட் ஃபிலிம்ஸ் தான் இருக்கும் எனக்கு. ஓகே சார். இப்போ விஜய் சார் கில்லி மாரி அஜித் சாரோட ஒரு 3 படம் மிகப்பெரிய ஹிட் படங்கள், அதில் எதை சார் நீங்கள் ரீரிலீஸ் பண்ணணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? எல்லாமே பண்ணுவோம் கண்டிப்பாக. ஏதாலும் மிகப்பெரிய மாஸ் ஃபிலிம், ஹிட் ஃபிலிம். மற்றது இப்போ கேஸ்டிங் ஜாஸ்தி இருக்கிற படம் ஆரம்பம்ல நயன்தாரா, அப்புறம் ராணா, ஆர்யா, அஜித், எத்தனை, அப்புறம் தாப்சி, இவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க. மல்டி ஸ்டாரர் ஃபிலிம் அது. அதுக்கப்புறம் கௌதம் மேனன் என்ன இருந்தால், அது அனுஷ்கா அண்டு அஜித் சார். ஸோ மூணுமே ஒவ்வொரு படத்துக்கு ஒரு பிராண்ட் இது இருக்குது. சில பேருக்கு இது பிடிக்கும், பட் இது ஓவராலாக வேதாளம் இஸ் எ பிக் ஹிட். ஓகே சார். இப்போ உங்களோட அந்த சினிமா நாலேஜ் அப்படிங்கிற நாங்கள் பார்க்கும்போது நீங்கள் ஸ்க்ரீன் ப்ளேவும் பண்ணியிருக்கீங்க சில படங்களுக்கு. அப்படிங்கும்போது அந்த சினிமா நாலேஜை நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது ஏதாவது தலையிடுவீங்களா நீங்கள் அந்த சப்ஜெக்ட்குள்ளே? டெஃபினட்டாக இப்போ அது படம் பார்க்குறது இது பண்ணால் நல்லாயிருக்கும், நல்லா வர வரைக்கும் விட மாட்டேன்னா மீனிங் அதுதான். ஸோ எல்லா சஜஷன்ஸ் இருக்கும், அவங்களுக்கும் தெரியும். எக்ஸ்பீரியன்ஸோட சார் பண்ணால் நல்லாயிருக்கும், சார் சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது. அந்த அது மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். இது வெளியில் இப்போ நான் சொன்னேன், நீங்கள் சொன்னேன், அந்த மாதிரி டைட்டில் போடுறதோ தெரியறது இல்லை. சக்ஸஸ் ஆகணும் அல்டிமேட்டாக. ஓகே சார். இப்போ நாங்கள் வந்துட்டு நீங்கள் சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, 7G ரெயின்போ காலனி 2 பண்ணுறீங்க அப்படின்னு. அதை பற்றின ஏதாவது ஒரு விஷயம் எங்களுக்கு? நம்ம ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு 10-15 days ஷூட்டிங் ஆச்சு. நெக்ஸ்ட் மந்த்லேருந்து கண்டினியூஸ் சிங்கிள் ஷெட்யூலில் போகிறோம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. டெஃபினட்டாக பெரிய ஹிட்டும். ஓகே. டேரக்டர் செல்வராகவன் சார், அந்த டீம் அப்படியே செல்வராகவன், அப்புறம் யுவன் சங்கர் ராஜா. இப்போ கூட அங்கே தான் போயிட்டு வந்தேன். மியூசிக் சாங் ரெக்கார்டிங் சாங் பண்ணியிருக்காங்க. இதில் இப்போ அறிவிக்கும் போது போடுறோம் யார் கேஸ்டிங் மற்றவங்க. ஓகே, சீக்கிரமே நாங்கள் எதிர்பார்க்குறோம் சார். கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் சார். தேங்க்யூ. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு sreemurugantravel.com. அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.